கடந்த ஜூன் மாதம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் அருகே கள்ளச்சாராயம் குடித்து 67 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு திமுக அரசுக்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தமிழக காவல்துறை இவ்வழக்கை விசாரித்தால் நீதி கிடைக்காது என கருதி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் கள்ளக்குறிச்சியில் காவல்துறையினரின் கவனத்திற்கு வராமல் கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெற்றிருக்க வாய்ப்பில்லை என்று கண்டனம் தெரிவித்து வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டனர். இந்நிலையில்தான் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது திமுக அரசு. கள்ளச்சாராயம் குடித்து 67 பேர் உயிரிழந்தது தொடர்பான விவகாரத்தில் திமுக அரசு எந்த தவறும் செய்யவில்லை, சட்டப்படிதான் செயல்பட்டது என்றால் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைப்பதை எதிர்ப்பது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த ஆளும் திமுகவினரே உறுதுணையாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் சிபிஐ விசாரணையை எதிர்க்கும் வழக்கு இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துவது போல் உள்ளது. எனவே திமுக அரசின் மீது குற்றமில்லை என்பதை சிபிஐ விசாரணையை எதிர்க்காமல் வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கை.